தேசிய பொதுக்குழு உறுப்பினரானார் அண்ணாமலை. பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்த அண்ணாமலை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவர் இந்த விழாவில் பொறுப்பேற்றார். இந்த நிலையில் தேசிய அளவிலான பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் யார் என்பதற்கான அந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலை தேசிய அளவிலான தலைவர்களில் ஒருவரான கிஷன் ரெட்டி மேடையில் அறிவித்தார். அந்த வகையில் யார் யார் இந்த பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் தற்பொழுது அண்ணாமலை பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக செயல்படுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் வழங்க நாம் கேட்போம். சுபாஷ், இந்த பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டிருப்பதன் முக்கியத்துவமாக என்ன விஷயங்களை நாம பார்க்கலாம்? மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பு ஆனது வந்திருக்கிறது. பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தற்போது தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அடுத்ததாக பார்த்தோம் என்றால் தமிழிசை சவுந்தரராஜன் சமத்துவ மக்கள் கட்சியை நடத்தி வந்த நடிகர் சரத்குமார் கடந்த தேர்தலின் போது பாஜகவுடன் தனது கட்சியை இணைத்தார். அதே போல தற்போது அவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அவருக்கும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் ராஜா, ராமசீனிவாசன், கருணாராஜன், சசிகலா புஷ்பா, மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், KP ராமலிங்கம், கனகசபாபதி, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன், அதே போல லோகநாதன் உள்ளிட்டோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல நாராயணன் திருப்பதி, கார்த்தியாயனி, ஓசூரை சேர்ந்த பாஜக மாநில துணைத் தலைவர்களில் ஒருவரான நரேந்திரன் அவரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பலர் தேர்வாகி இருக்கிறார்கள். அதே போல இப்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பாஜகவினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அறிவிப்பானது தற்போது வந்திருக்கிறது. மத்திய தலைமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தருண் சுக் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதையும் பார்க்கலாம். और डेडिकेटेड डेलीगेट्स पार्टी को आगे बढ़ाने वाले व्यक्ति को ही अध्यक्ष बनाते हैं। इसलिए जिन पार्टियों में परिवारवाद है, वंशवाद है और उसके कारण अहंकार और भ्रष्टाचार है, उन्हें लोकतंत्र व लोकपाल समझ नहीं आ सकता है। इसलिए ये उनसे परे की बात है। रही बात AIDMK और BJP NDA अलायंस की, NDA अलायंस मजबूती से आगे बढ़ेगा। कल देश के गृह मंत्री अमित शाह जी अगले साल आने वाली तमिलनाडु की सरकार की नींव रख गए। सर, DMK कह रहे हैं कि AIDMK और BJP का अलायंस जरूर हारने वाला है। ऐसा है कि तमिलनाडु की जनता ने तय कर लिया है, बाय बाय DMK। सर, ये साल फेयरवेल पार्टी का है। अब जनता को आपने 4 साल कुछ किया नहीं, 4 साल आपका परिवार केवल भ्रष्टाचार, लूट खसूट, वंशवाद की वेला को आगे बढ़ाता रहा। अब तमिलनाडु की जनता का वर्डिक्ट है, बाय बाय DMK। नहीं चाहिए DMK, तमिलनाडु को चाहिए NDA।